நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவ மாணவி கொலை சம்பவத்திற்கு கண்டனம். புதுவை அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதி. தமிழகம் புதுச்சேரியில் செல்போன்களை திருடிய 3 பேர் கைது. 10.5 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரியில் தியாகிகள் பென்ஷன் 15,000 உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வீராம்பட்டினம் திருவிழாவில் 6 பெண்களிடம் 25 பவுன் நகை திருட்டு. போலீசார் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். மருத்துவ மாணவி கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து புதுவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மெழுகுவர்த்தி ஏந்தி உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டிருந்ததா, அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல இயங்கி வந்ததா. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் புறநோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 10.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்குள் கடந்த 13ஆம் தேதி மர்ம நபர்கள் புகுந்து 2 விலை உயர்ந்த செல்போன்களை திருடி சென்று விட்டனர். இது குறித்து விடுதி உரிமையாளர் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் காந்தி வீதி பெரிய வாய்க்கால் அருகே உள்ள செல்போன் கடையில் நேற்று 3 வாலிபர்கள் 21 செல்போன்களை விற்பதற்கு வந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று 3 பேரையும் பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் விற்க கொண்டு வந்தது திருட்டு செல்போன்கள் என்பதும் தமிழகத்தின் பல்வேறு இடங்கள் மற்றும் புதுச்சேரி விடுதியில் செல்போன்களை திருடியவர்கள் என்பதும் தெரிய வந்ததா. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தியதில் சென்னை திருவல்லிக்கேணி பழனியம்மன் கோவில் நகரை சேர்ந்த செப்டிக் டேங்க் கிளீனர் மேகநாதன், சென்னை எம்கேபி நகரை சேர்ந்த மதன்குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த வீரா என்பது தெரிய வந்ததா. அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். 21 செல்போன்களை அவர்களிடமிருந்து கைப்பற்றினர். இவற்றின் மொத்த மதிப்பு 10.5 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவையில் தியாகிகள் பென்ஷனை 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்தளிக்கும் விழா கம்பன் கலையரங்கில் நேற்று மாலை நடைபெற்றதா. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து 2,000 ரூபாய் மதிப்பிலான 2 போர்வை, 1 டவல், 1 சுவர் கடிகாரம் அடங்கிய பரிசு பெட்டகத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா தவிர அனைத்தையும் செயல்படுத்தி விட்டதாகவும் கூடிய விரைவில் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தியாகிகளுக்கு ஓய்வூதியத்தை 12,000 ரூபாயிலிருந்து 3,000 உயர்த்தி 15,000 வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். நிகழ்ச்சியொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினார். விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, விடுதலை போராட்ட வீரர் நலத்துறை அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் துறை அதிகாரிகள், விடுதலை போராட்ட வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். உயர்த்தி கொடுத்துருந்தோம். இது பெட்ரோல் உயர்த்தி கொடுக்கலாம், மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். நம்முடைய எண்ணம் அது மாதிரி உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய 15,000 நம்முடைய
வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 6 பெண்களிடம் 25 பவுன் நகைகளை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தேர் திருவிழாவிற்கு வந்திருந்த ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மின்துறை ஊழியரின் மனைவி ராஜேஸ்வரி என்பவர் அவரது கழுத்தில் இருந்த 10 பவுன் தாலி சரடை மர்ம நபர்கள் பறித்து சென்று விட்டதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அருமார்த்தபுரம் வசந்த நகரை சேர்ந்த ராணி என்பவரிடம் பிரசாதம் வாங்கும் இடத்தில் 6 பவுன் தங்க செயினும் மற்றும் 4 பேரிடம் என மொத்தம் 25 பவுன் தங்க நகைகள் பறிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜீவா நகரில் துர்நாற்றத்துடன் குடிநீர் வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் அருகே ஜீவா நகர் உள்ளது. இங்கு 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு 5வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று மாலை குடிநீர் குழாயில் கருப்பு நிறத்தில் குடிநீர் வந்துள்ளது. சாக்கடை போல துர்நாற்றமும் அடித்துள்ளது. இதனால் வீட்டில் உள்ள பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 10 நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் தெளிவாக வந்துள்ளது. இது குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக ஊழியர்கள் விரைந்து வந்து குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்து சென்றுள்ளனர். வானரப்பேட்டையில் குடிநீர் பைப் போடும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை தாமரை நகர் பகுதியில் உள்ள ஜே நகரில் குடிநீர் பிரச்சனை நிலவி வந்தது. இது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அனிபால் கென்னடியிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேசனிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பேசி பழைய பைப்லைன்களை மாற்றிவிட்டு புதிய பைப்லைன்களை இணைப்பு அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் ஜே நகரில் அமைந்துள்ள வீடுகளுக்கு புதிய பைப்லைன் இணைப்பு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் பாதாள வடிகால் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். உடனே தொலைபேசியில் பாதாள வடிகால் பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கரை தொடர்பு கொண்டு பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை விரைவாக சரி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார். உடனே அப்பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். முருகம்பாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கரக வீதி உலா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் வார்க்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ள TSM அரசு தொடக்க பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சிவகடாட்சம் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் கலைச்செல்வன் வரவேற்புரையாற்றினார். நவசமாஜ் மாநில தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் அன்பானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாநில அமைப்பு செயலாளர் பாலச்சந்திரன் சித்த மருத்துவம் சம்பந்தமாக பில்லியனூர் சம்பூர்ண சித்த மருத்துவமனை மருத்துவர் புகழேந்தி, மாநில அமைப்பு செயலாளர் பாலச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினார். சித்த மருத்துவம் சம்பந்தமாக பில்லியனூர் சம்பூர்ண சித்த மருத்துவமனை மருத்துவர் புகழேந்தி பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி விரிவுரையாற்றினார். மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் ரமேஷ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
மரக்காணம் அருகே மின்துறை ஊழியரை தாக்கிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்துள்ள அனுமந்தை பகுதியில் தமிழ்நாடு அரசு மின்சார அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கணினி ஆபரேட்டர் ராஜேந்திரனிடம் அனுமந்தை குப்பத்தை சேர்ந்த தியாகு மற்றும் ஜனார்த்தனன் ஆகிய இருவரும் மின் கட்டணம் செலுத்துவதற்காக வந்துள்ளனர். அப்போது மின் ஊழியர் ராஜேந்திரன் சில்லறை சரியாக தர வேண்டும் என கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மின்துறை ஊழியரான ராஜேந்திரனுக்கு அடி விழுந்துள்ளதா. இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக மின் ஊழியர் ராஜேந்திரன் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் தியாகு மற்றும் ஜனார்த்தனன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணபதி செட்டிக்குளம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆய்வு செய்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் முயற்சியால் கணபதி செட்டிக்குளம் அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் வந்த அவர் விழாவிற்கு நடைபெற்று வரும் முன்னேற்பாடுகள் மற்றும் நடைபெற உள்ள பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது அவருடன் கட்சி நிர்வாகிகள், கோவில் நிர்வாகத்தினர் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மருத்துவ மாணவி கொலை சம்பவத்திற்கு கண்டனம். புதுவை அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதி. தமிழகம் புதுச்சேரியில் செல்போன்களை திருடிய 3 பேர் கைது. 10.5 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரியில் தியாகிகள் பென்ஷன் 15,000 உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வீராம்பட்டினம் திருவிழாவில் 6 பெண்களிடம் 25 பவுன் நகை திருட்டு. போலீசார் தீவிர விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.